press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உங்களுடைய இமேஜை வச்சு உங்களுடைய மொபைல்லே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸை நம்ம ஏவ் பிளேயர் மூலமாக தான் கிரியேட் பண்ண முடியும். ஏவ் பிளேயரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் வந்து முதல்ல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபைலை இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபைலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷுவலைசர் 18 இருக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து அகெயின் ஓப்பன் ஆகிருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ எடிட் பண்ண வேண்டியது தான். அந்த பென்சில் ஐக்கானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன் வந்து யுவர் இமேஜ்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜ்குள்ளே போயிட்டு பிக் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு மாடல் இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் வந்து கொஞ்சம் பேக்கில் வந்துடுங்க. மறுபடியும் அது கீழே வந்து இமேஜ் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த விசிபிள் அப்படின்ற அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு பார்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ அகெயின் அது கீழே வந்து சேனல் நேம்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அதே மாதிரி ஜென்ரலில் அந்த விசிபிள் பாக்ஸை வந்து டிக் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் நேம் வந்து ஓப்பன் ஆகும். அது அப்பீரியன்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சேனல் நேமை வந்து இங்கே கொடுத்துருக்கேன், டெக் டிப்ஸ் தமிழில். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காம்போசிஷன் ஒன்றுக்கு மேலே வந்து இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதையும் வந்து நம்ம ஜென்ரலுக்குள்ளே போயிட்டு அந்த விசிபிள் அப்படின்றத வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மூட் ஃபீல் த சாங் அப்படின்ற வந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இமேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை அகெயின் வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். அந்த தேர்ட் ஆப்ஷன் இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இந்த ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து பெருசாகும் சின்னதாகும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து இமேஜை வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மேலே போனாலும் கவலை கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக எனக்கு தேவையானதை பாக்ஸ்க்குள்ளே வந்து நான் செட் பண்ணிட்டேன். பாக்ஸ்க்கு வெளியில் இருக்கிறத நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சாங் ஆட் பண்ண வேண்டியது தான். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி லைப்ரரிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாங்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து விஷுவலைசர் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடலாம். ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே ஓகே அப்படின்னா மேலே டாப் ரைட்டில் வந்து டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரேஷியோ மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. வீடியோ வித் வீடியோ ஹைட்டு மட்டும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அண்ட் இந்த சாங் ஏதாவது நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து செகண்ட் இருக்கும். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங்கு எண்டிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு வந்து மட்டும் நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். உங்களுடைய கேலரியை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து எம்எக்ஸ் பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். எம்எக்ஸ் பிளேயரில் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல தான் வந்து கேலரிலையும் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோக்கல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன். இந்த டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கு. அந்த டெக்ஸ்ட்டு லோகோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த மூட் அந்த லோகோலாம் வந்து இதுக்கு முன்னாடி மேலே இருந்திருக்கும். அப்போ நினச்சி நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க, என்ன பாக்ஸ்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ அந்த வீடியோ ப்ளே பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஓகே அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்க முடியும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில்